கரெக்டாக நம்ம அந்த லாங் வரைக்கும் போகலாம். அந்த லாங் வரைக்கும் போகலாம், நம்ம யாரும் கேட்க மாட்டாங்க. இங்கே குளிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க, குளிக்கிறாங்க. சொல்லப்போனால் இந்த தண்ணி தாங்க, இந்த தண்ணிக்காண்டி தாங்க இவ்வளோ தூரம். வேறு எங்கேயுமே இவ்வளோ கிளியராக தண்ணி நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது குளிக்கிறதுக்கு. அவ்வளோ நீட்டாக சுத்தமாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, சாயல்குடி தான் போய்கிட்டு இருக்கோம். நம்ம விருதுநகரை சுற்றி நீங்கள் பீச்சுன்னு எங்கேயுமே போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டே கிடையாது நம்ம விருதுநகரை பொறுத்த வரைக்கும். பீச்சு போகணும்னா ஒன்று திருச்செந்தூர் போகணும், இல்லாட்டி தூத்துக்குடி தான் போகணும். நம்ம விருதுநகர்லேருந்து பக்கத்தில் ஒரு பீச் இருக்குன்னா சாயல்குடி மட்டும்தான். நீங்கள் விருதுநகர்லேருந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போகணுன்னா, அது ஒன் டே ட்ரிப் போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சாயல்குடி போகலாம். நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம விருதுநகர்லேருந்து கரெக்டாக ஒரு 75 கிலோமீட்டர் தான் இருக்குது. நீங்கள் கரெக்டாக ஒரு காலைல வெள்ளனே கிளம்புனீங்கன்னா ஒரு 4 மணி போல் 5 மணி போல் கிளம்புறீங்கன்னா 2 மணி நேரத்தில் போயிடலாங்க. அதுவும் அந்த தண்ணி வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். நீங்கள் சாதாரண கடல் தண்ணி மாதிரி இருக்காது. நான் அந்த இடத்துக்கு போய்ட்டு அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன், இந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா இருக்கும். காலேஜ் போகிற நீங்கள் காலேஜை கட் அடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து என்ஜாய் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சாயல்குடி போகலாம். கரெக்டாக நீங்கள் காலேஜ் 9 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்களா, 9 மணிக்கு அங்கேருந்து கிளம்புனீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் இருக்கும். 2 மணி நேரம் ட்ராவலில் கரெக்டாக நீங்கள் அங்கே போய் சேர்ந்துருவீங்க. கரெக்டாக விருதுநகர்லேருந்து அருப்புக்கோட்டை, அருப்புக்கோட்டையிலேருந்து சாயல்குடி, சாயல்குடியிலேருந்து மூக்கையூருக்குள்ளே போகணும் நம்ம பீச்சுக்கு. கரெக்டாக எங்கே இருக்கும், சாயல்குடிக்கு 38 கிலோமீட்டர் இருக்குது. இங்கே சாயல்குடிக்கு ஒரு வேளை பஸ்ஸில் வரீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் சிவராம் பஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பஸ்ஸில் ஏறி வரலாம். கரெக்டாக 9 மணிக்கு நம்ம ஊர்லேருந்து வரும். 9 மணிக்கு விருதுநகர்லேருந்து கிளம்பி அருப்புக்கோட்டை வந்து அருப்புக்கோட்டையிலேருந்து சாயல்குடிக்கு வந்துடும். ஆனால் இது அப்படி கூடி சுற்றி வரும். இது வந்து நம்ம இந்த வழியாக போனால் தான் நமக்கு பக்கம். பைக்கில் வரவங்க இந்த பக்கம் வந்துடுங்க. ஒருவேளை நீங்கள் பைக்கில் பஸ்ஸில் வர நினச்சிங்கன்னா பஸ் ஏறி சாயல்குடின்னு டிக்கெட் எடுத்துக்கோங்க. எப்படியும் பஸ்ஸில் வந்தால் ஒரு 2.5 மணி நேரம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் பஸ் வேகமாக வந்துடுவான், அதனால் ஒன்றும் பிரச்சனை. நம்ம சாயல்குடி வந்து ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சாயல்குடி வந்தாச்சு. நம்ம நீ சாயல்குடியிலேருந்து மூக்கையூர் போகணும். சாயல்குடியிலேருந்து மூக்கையூர் ஒரு 2 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் இருக்கும். சாயல்குடி பஸ் ஸ்டாண்டு. நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னா இங்கே தான் வந்து இறங்குவீங்க. இங்கே வந்து இறங்கிட்டு மூக்கையூர் வரணும். நீங்கள் பைக்கில் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துடலாம், ஒரு ப்ராப்ளம் இல்லை. நான் ஒரு ரூட்டு இதே ரூட்டு காட்டுறேன் பாருங்கள். ஓகே. ஆனால் என்ன மார்னிங் டைமில் இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது, ஏன்னா பஜார்னால இது பஜார்னால ஒரு டிராஃபிக்காக இருக்க தான் செய்யும். நீங்கள் அதனால் ஒன்றும் நினச்சிக்காதீங்க. அந்த அக்கா பாஸ் இருக்கிறாங்க. இந்த மூக்கையூர் வந்து ரீச் ஆகிட்டோம். மூக்கையூர் வந்து ஒன்று இந்த சைடு உப்பாக போட்டிருப்பாங்க. இந்த ஃபஸ்ட்டு பாதை நம்ம ஏறி இறங்கி 2 ரூட் இருக்குது கரெக்டாக போகிறதுக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த 2 ரூட்டில் நீங்கள் அந்த சைடு போகாதீங்க. காலை ஏறி இறங்கணுன்னு லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு கட்டாகும். அந்த சைடு போகணுன்னா டோக்கன் கேட்பாங்க, அதனால் அந்த சைடு போகாதீங்க. இந்த பீச்சு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு இந்த பீச்சு தாங்க மிச்சம். தண்ணியை பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது, தண்ணி செம்மையாக இருக்குது. இதை விட அந்த இடத்துல காமிச்சோன்னா இதை விட நல்லாயிருக்கும். ஹோட்டெல்லாம் அழகாக இருக்குது. பக்கத்தில் பீச்சு பக்கத்தில் போய் உங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன். அதே மாதிரி மூக்கையூர் வந்தால் இந்த பாதை வழியாக போகலாம். இந்த பாதை வழியாக போனால் உங்களுக்கு டோக்கன் கேட்பாங்க, 20 ரூபா கேட்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்னொரு ரூட்டு காமிக்கிறேன், அந்த ரோட்டில் போயிருங்க. ஸ்ட்ரைட்டாக அப்படி வந்துட்டு கரெக்டாக சர்ச்சுக்கு நேரம் ஒரு ரோடு உள்ளே போகும், அந்த ரோட்டில் போயிருங்க. அதே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அந்த சைடு போனால் பார்க்கிங்க்கு, அந்த சைடு போனால் பார்க்கிங் ஒரு 20 ரூபா கேட்பாங்க. நம்ம இந்த சைடு முறையாக வந்தால் நம்ம பீச்சுக்கிட்டே நம்ம பைக்கை நிப்பாட்டிக்கலாம். ரீல்ஸ் எடுக்கணும்னா நம்ம பீச்சை ஒட்டியே நம்ம எடுத்துக்கலாம். அதுக்காக நம்ம இந்த பாதையில் வந்தோம். இந்த பாதை நல்லாயிருக்கும். அது பாதையில் குட்டீஸ்வராக இருக்காங்க. இந்த சர்ச்சுன்னு சொன்னேன் நாங்கள். இந்த சர்ச்சிலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு தான். இது வந்து ஊருக்குள்ளே கூடி வரப்பாதான். நீங்கள் அந்த சைடு போனீங்கன்னா அது அவ்வளோவா நிற்க நல்லா இருக்காது. இந்த சைடாக பிடிக்கும், அதனால இந்த சைடே வந்துட்டேன் நான். கடலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். கடல் உங்களுக்கு தெரியுதா, செம்மையாக இருக்குது. இனிமேல் தான் சம்பவமே ஆரம்பிக்குது.
பீச்சுக்கு வந்துட்டோம். ஐயோ வெயிலாக இருக்குது மெகின்னு பார்த்தேன். நீங்கள் இதை வந்து இப்போ சாயல் கூட வந்து இங்கே ஒரு போர்டு போடுறாங்க. என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பார்த்து வா பங்காளி வலை இருக்குது, எம்கேஆர் கேங்ஸ்டர்ஸ். பார்த்து வா பங்காளி வலை இருக்குது. மீன் பிடிப்பாங்களா, நம்ம வலை எடுத்துகிட்டு ஏதாவது நம்ம மீன் பிடிக்க ஆரம்பிச்சிருவோம்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால் அவங்க அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் தண்ணி இந்த மாதிரி கிளியராக எங்கேயுமே இருக்காது. இங்கே இதுவே திருச்செந்தூர் தூத்துக்குடி போனால் கூட இவ்வளோ தண்ணி இந்த மாதிரி அவ்வளோ இருக்காது.